மரியா அஞ்ச வேண்டாம் என்று கபிரியேல் தூதரால் உறுதிப்படுத்தப் பெற்ற உமக்கு அச்சப்படுதலே ஞானத்தின் எல்லா நன்மைகளின் தொடக்கம் என்ற வார்த்தைக்கேற்ப அருளை மிகுதியாக பெற்றதால் அஞ்ச தேவையில்லை என்று தூதரால் உரைக்கப் பெற்ற உமது வார்த்தைகளை கேட்டு கலக்கமுற்றதால் அஞ்சாதீர் என்று தூதரால் உரைக்கப் பெற்ற உமக்கு அஞ்சியவர்களுக்கே நீர் அச்சம் போக்குகிறவர் என்பதால் சிறப்புக்குரிய உடல் கொண்ட யாவருக்கும் அச்சம் பொதுவானது என்பதற்கு ஏற்ப திருமகனைப் போலவே அச்சத்தின் பாதையை கடந்து சென்ற உம்மை நாடாத மக்களிடம் உள்ள அச்சம் எதுவும் இல்லாத சிறப்புக்குரிய ஆண்டவர் ஒருவருக்கே அஞ்சுங்கள், அவர் திருமுன்னேயே நடுங்குங்கள் என்றவும் வாக்கிற்கேற்ப வாழ்ந்த ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்றவும் திருமகனது வார்த்தைக்கு சான்றாக வாழ்ந்த ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்றவும் திருமகனது வாக்கிற்கு சான்றாக வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள் என்றவும் திருமகனது வாக்கிற்கேற்ப வாழ்ந்த
அவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் போல் பாடிய மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். திருமகன் இயேசு கிறிஸ்துவைப் போலவே இறைப்பற்று கலந்த அச்சத்தை கொண்டிருந்த மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உலகின் உயிர்கள் அனைத்தும் திருமுன் ஒன்றுமில்லை. வான்படை நடுவிலும் உலகில் வாழ்வோர் இடையிலும் நீர் விரும்புவதையே செய்கின்றீர். உமது வலிமை மிக்க கையை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று உம்முடைய செயல்களை பற்றி வினவவோ எவராலும் இயலாது என்று உம்மீது மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்த மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் கொண்ட திருமகனின் தாயான மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். சாவின் மீது பாதாளத்தின் மீது அதிகாரம் கொண்டவும் திருமகனின் தாயான மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். துணை வேண்டி உம்மை மன்றாடியதால் எல்லா வகையான அச்சத்தினின்றும் விடுவிக்கப் பெற்ற தாவீதை விட சிறப்பு மிகுந்த மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். அச்சம் ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நம்பியிருந்த தாவீதை விட மேன்மை மிகுந்த மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உமக்கு அஞ்சி வாழ்வோரை தூதர் சூழ்ந்து நின்று காக்கின்றார்கள் என்று உறுதியுடன் வாழ்ந்த மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உன்னதரே பாதுகாப்பில் வாழ்ந்ததால் எல்லாம் வல்லவரே உமது நிழலில் தங்கியிருந்ததால் நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைத்த மறைநூல் மானாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்றவும் திருமகனின் வார்த்தை கேட்ப வாழ்ந்த
மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கையால் உன்னை தாங்குவேன் என்று எம்மோடு உறவாடி திடப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு தந்தையே, உம்மையே நெஞ்சார போற்றுகிறோம். தோற்றுப்போன அழகை அச்சுறுத்தலாம், ஆனால் அவனால் எங்களை வெற்றி கொள்ள முடியாது. உமது அருளால் எங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறீர். உம் அருளை பெறுவதற்கு தகுதி உமக்கு அஞ்சுவதே. மனித அச்சத்தை போக்க வல்லது இறையச்சமே என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த அன்பு தாய் மரியாவுக்காக உம்மை போற்றுகிறோம். முள்போல் குத்தி கொண்டிருக்கும் என் வலுவின்மையை எடுத்துவிடும் ஆண்டவரே என்று 3 முறை மன்றாடிய பவுலிடம் உம் திருமகன் அளித்த வாக்கு, உன் வலுவின்மையில் தான் என் வல்லமை முழுவதும் விளங்கும். நான் தரும் அருள் உனக்கு போதும். அந்நாள் வரை வலுவின்மைக்காக கலங்கிக் கொண்டிருந்த பவுல் அன்றிலிருந்து வலுவின்மைக்காக பெருமை கொண்டார், நன்றி செலுத்தினார். குறை சொல்லி அருளை இழக்க மாட்டேன், நன்றி சொல்லி கூடுதல் அருளை பெற்றுக்கொள்வேன் என்று உம் ஆற்றலை அதிகமாக பெற்றுக்கொண்டார். அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொண்டிருப்பதையே இலக்காக கொண்டு மரியா வாழ்ந்தார். உம் திருமகனைப் போலவே இறைப்பற்று கலந்த அச்சத்துடன் வாழ்ந்ததால் மரியாவை வாழ்க என்று வாழ்த்தினீர். எந்த கலக்கமும் தேவையில்லை என்று உறுதிப்படுத்தினீர். வாழ்க்கை பயணம் முழுவதும் உமது உடனிருப்பை வெளிப்படுத்தினீர். உமக்கு அச்சப்படுவதில்தான் உண்மையான உம் திருமகன் வாக்களித்த அமைதி மறைந்துள்ளது என உணர்ந்து மகிழ்ந்து வாழ வரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.